கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்க ஸ்டாக்கு தான் ஸோ கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை ஆர் செல் பண்ணுங்கன்னு எந்த ஒரு சஜஷனும் நம்ம கொடுக்கல. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாடா மோட்டார். ஸோ டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ரைடே உங்களுக்கு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகிறதுக்கு பிரேக் அவுட்டுக்கு நேரில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ப்ளஸ் இன்னும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த ஜோன் பார்த்தோம்னா தெரியும். அதாவது ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ பிரேக் அவுட்னு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது அதோட ப்ரீவியஸ் ஹையை எப்போ பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த ஜோன் அதாவது 736 அப்படின்ற அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் இது பிரேக் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு இடம், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிளோட இந்த பிளாக் கலர் இருக்குல்ல அப் ட்ரெண்டு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனை நம்ம எஸ்எல் வைக்கலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல், அதாவது ட்ரையாங்கிளோட சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் லைனில் நம்ம எஸ்எல் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஜோன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ ஸோ அந்த ஜோனில் நம்ம நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 817 அப்படின்றது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 817 நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கிடலாம். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 902. ஸோ இதை ஏன் நம்ம செகண்ட் டார்கெட்டாக நம்ம ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோன் உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஹை. ஸோ ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஹையும் என்னாகும்? அதாவது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். பட் அதோட மொமெண்டம்க்கு தகுந்த மாதிரி சில ப்ரீவியஸ் ஹையை அது எப்படி சொல்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ணாது. சில டைம் அதை உடச்சிட்டு மேலே கூட போகலாம். பட் அது நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ எந்தெந்த ஜோன்லாம் அது ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் டார்கெட். ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் டைம் ஹையை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ ஃபுல்லாகவே ஆன்சர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதோட அதாவது இந்த 736 தான் நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் சில ஸ்டாக்கு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும், எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவையும் ஸோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். சில பேர் லாங் டேர்ம் சொல்லுவோம். ஸோ 10 இயர்ஸ்லேருந்து ஒரு 20 இயர்ஸ், ஒவ்வொருத்தரும் 10 இயர் இல்லை 15 இயர் இல்லை 20 இயர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு நீடுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபண்டை எந்த அளவுக்கு அலோகேட் பண்ண போகிறாங்களோ, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவும் நம்ம போடுவோம். ஜென்ரலாக எந்தெந்த செக்டார்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை நம்ம சீக்கிரம் பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை இப்போ பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கார்டன் ரீச் ஷிப்பிங். இந்த கார்டன் ரீச் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ நம்ம நேற்றுக்கே அப்லோட் பண்ண வீடியோவில் இந்த ஸ்டாக்கை நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டுருந்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான் இதுக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைம் என்ன இருக்கும்? ஸோ உங்களுக்கு சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனில்
சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த ஜோன் பாருங்கள், இந்த ஜோன் பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் பாருங்கள், இங்கேருந்து என்ன ஆகும், இங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு புல் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நேரில் இருக்குது. ஸோ இந்த ஜோன் நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை, அதாவது இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ ஸோ அப்போ நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது 2740க்கும் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் எங்கே வைக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த எந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கோ ஸோ அந்த ஜோனில் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம எஸ்எல்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அதாவது பிரேக் அவுட் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை ஸோ இந்த 3516 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கும் முன்னாடி ஸோ இந்த ஜோன் கூட என்னாகும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், அதாவது 2972. ஸோ இங்கே வரும்போதும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த ஜோன் இல்லைன்னா இந்த ஜோனே வச்சுக்கலாம். யா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மனோரமா. மனோரமா அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஆனாலும் அந்த நெக்லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது இந்த ஜோன் பாருங்கள், ஸோ இதுதான் நெக்லைன். அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா ஒரு மனுஷனோட ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இது வந்து அதாவது இன்வெர்டர்னால் தலைகீழாக அப்படின்னு அர்த்தம் இல்லையா, தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட ஒரு மனுஷனோட ஷோல்டர் அண்ட் ஹெட் எப்படி இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஸோ ரைட் ஷோல்டர், ஹெட்டு. ஸோ இது நெக்லைன் அப்படிங்கும்போது இதுதான் நெக் இல்லையா. ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னா ஸோ பொதுவாக இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரில் நெக்லைன் பிரேக் ஆகணும். ஸோ டபுள் பாட்டத்தில் அந்த நெக்லைன் பிரேக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெக்லைனை பிரேக் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அது மட்டும் இல்லை, ஓப்பன் அண்ட் க்ளோஸும் வரணும். ஸோ இந்த நம்ம நிறையா வீடியோவில் இப்போது ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்போம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும்னு. இந்த ஸ்டாக்கை பொறுத்திங்கன்னா க்ளோஸ் மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு, ஓப்பன் உள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, சரிங்களா, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பனும் இருக்கணும், க்ளோஸும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக், அதாவது இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அப்படி பார்க்கும்போது நாளைக்கு அதாவது மண்டே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு வேளை ரீடெஸ்ட் கூட எடுக்கலாம். அது இப்படி இருக்கிறதுனால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வராமல் இருக்கிறதுனால ஒரு ரீடெஸ்ட் கூட இங்கே எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம். ஓகே, இப்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரைட் ஷோல்டரோடுக்கு கீழே 1375க்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்எல்லை வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. இந்த மனோரமா அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1685 உங்களுக்கு இதோட டார்கெட். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஷார்ட்டை நம்ம வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை 220. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால் அதை முடிச்சுட்டு இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம கவனிச்சோம்னா தெரியும். ஸோ வீக்லி சார்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும், டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டாக்கு கீழே விழுகும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்குக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தாலும்
ஸோ இது இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கா, இது ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து என்ன இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டில், அதாவது இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ தெரியுதுங்களா? ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து இதுக்கு முன்னாடி இந்த ஜோனை வந்து, அதாவது இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று பாஸ் ஆகுது. ஸோ இந்த டைம் இந்த ஜோன் பாருங்களேன். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போன இந்த ஸ்டாக்கு இதை உடைக்க முடியல, மறுபடியும் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்துட்டு அகைன் இப்போ உடச்சிருக்கு. உடச்சிட்டு ஒரு ரீடெஸ்ட்டும் கொடுத்துருச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். 147 அப்படின்றது இந்த ட்ரெண்ட் லைனோட 145 ஆமாம் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 134, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக இப்போ நம்ம பாருங்களேன். ஸோ நம்ம சொன்ன அந்த விஷயந்தான் இங்கே இருக்கும். நான் இதை டெலீட் பண்ணி ஓகே இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வீக்லியில் பார்க்கும்போது ரொம்ப 2-3 கேண்டில் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ரொம்ப, அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். அது மட்டும் இல்லை, இது 4th டைம் உடைக்கும் நான் உங்களுக்கு பெரும்பாலும் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் 4th டைம் உடைச்சிரும். அப்படி 4th டைம் உடைக்கலைன்னா 5th டைம் உடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் இருந்து இது 4th டைம். ஸோ உடச்சிருக்கு பார்த்தீங்களா? உடச்சிட்டு இந்த ஜோன் பாருங்கள், ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கா இங்கே. ஸோ இங்கே ரீடெஸ்ட் எடுத்திருக்கா. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே இருந்தால் போய்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர். ஸோ இதுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தான். ஓகே, நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உடனே மேலே போகும் சொல்ல முடியாது. ஒரு சைட் வேஸ்லாம் போயிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா தாராளமாக இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஸோ வீக்லியில் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டெய்லியிலையும் பார்க்கும்போது நீங்கள் கரண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸோ அதாவது எஸ்எல் வந்து இந்த ஜோன் தான் வைக்கணும். ஓகே, இந்த ஜோன் வைக்கலாம். அப்படி இல்லை, ஆமாம், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டாவே என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு கீழே வரும் அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் கூட வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ஜோன் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதனால் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டாவே எஸ்எல்ல கொடுத்துடலாம். ஓகே, இதோட டார்கெட்லாம் பார்த்துட்டோம், எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மதர்சன். ஸோ மதர்சன் சம்மர்த்தனா, மதர்சன் சுமி. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை, ஸோ அதாவது இந்த ஆரஞ்சு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 112 அப்படின்ற இந்த ப்ரைஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்குது. கீழே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரைடே பாருங்கள் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணணும் இல்லை பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை 112க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம பிரேக் அவுட் ஆகும். ஸோ ஆகும்போது நீங்கள் மறுபடியும் கூட காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கர்நாடகா பேங்க். கர்நாடகா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாலுங்க. அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 286. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ நான் வந்து வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம இந்த சார்ட்டை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ வீக்லியில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் இருந்து ஒரு நல்ல ஃபாலை முடிச்சுட்டு இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு அகைன் கீழே வந்துடுச்சு. கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து 4th டைம்.
ஸோ இந்த டைம் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போனாலும் இதோட அதாவது ஆல் டைம் இது ப்ரீவியஸ் ஹையிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கணும் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு டெய்லியில், ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கிறத விட இந்த ஜோன் நம்ம 163 ரொம்ப இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஜோனே நம்ம வச்சுக்கலாம். டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு எஸ்எல் பார்த்துக்குருவோம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையில் இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? எஸ், இதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போன இந்த ஸ்டாக்கை இதுக்கு மேலே இங்கேருந்து போன அந்த ஸ்டாக் வந்து இதுக்கு மேலே உடச்சி மேலே போக முடியல, அகைன் ஃபால் ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் செகண்ட் டைமும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போகுது. மேலே போகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு என்ன ஆகும்? டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் தான் அதோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பார்த்துருவோம். ஓகே, நான் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எஸ்எல் பார்க்கணும் இல்லையா? ஸோ எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஜோன் தான் நம்ம எஸ்எல் வைக்க போகிறோம். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அது எஸ்எல் கொடுக்கறதுக்கு கரெக்டான ஒரு ஜோன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, எஸ்எல் பார்த்துட்டோம். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் பார்த்துருக்கோம், இந்த ஜோன் இல்லையா? ஓகே, கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போது கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் 3 கேண்டில் மேலே போயிருந்தாலுமே வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஒரே ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்கை மட்டும் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இதை வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட் வரவேற்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது லக்ஷ்மி டென்டல் அப்படின்ற இந்த ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால். ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோ அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் தான் வந்திருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இந்த ஸ்டாக்குக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு இன்னும் மேலே போகும் அப்படின்னு கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. இந்த 368க்கு மேலே உடச்சிச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 368 போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்தாலும் கூட வரலாம். ஸோ வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் யார் கேட்டிருந்தீங்களோ ஸோ நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். அந்த நம்ம 368க்கு மேலே இல்லை நியர்பையில் வரும்போது, இல்லை உடச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் நியர்பையில் வரும்போது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஸோ காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக மறுபடியும் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். ஆனாலும் அதை வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு கொடுத்துட்டு கடைசியாக நம்ம அந்த ஸ்டாக்கை கொண்டு வரதுக்கான ரீசன் என்னென்னா, இது எல்லாருக்கும் யூஸ் ஆகாது அப்படின்றதுனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம கடைசியில் வச்சுருக்கோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.